ஹாய் गाइस, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான கேரட் அல்வா ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அங்க போய் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுட்டு கல் காயற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 1 மினிட் கொஞ்சம் கல் ரொம்ப நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நாம இதில் நெய்யை ஊற்றிடலாம். நெய் ஊற்றலாம். இவ்வளோ நெய் போட்டுக்கலாம். ஒரு பேக்கெட் நெய் 10 rupees பேக்கெட். இது எல்லாத்தையும் நான் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி எடுத்து கிளறி விட்டுக்கலாம். ப்ரௌன் கலர் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா எவ்வளோ புஷ் புஷ்ன்னு இருக்கு திராட்சை. இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு திராட்சையும் முந்திரியும் எடுத்து போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா திராட்சையும் முந்திரியும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கேரட்டை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கேரட் நம்ம போடலாம். இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். அதை நாம் அதே நெய் இதிலே போட்டுக்கலாம். போட்டுவிட்டு இதை நல்லா கிளறிக்கலாம். அந்த நெய்யிலே கொஞ்ச நேரம் வேக விடணும். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இதில் நெய் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 minutes வேகட்டும். நல்லா நான் இதில் இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா கிளறிடலாம். நல்லா வேக விட்டுடலாம். இப்போ 5 minutes ஆயிடுச்சு. 5 minutesல நமக்கு கேரட் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இதில் நாம் இப்போ பால் ஆட் பண்ண போகிறோம். பால் நான் கொஞ்சம் தான் அல்வா செய்கிறதுனால நான் கொஞ்சமாக தான் கேரட் எடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்த அளவு நான் பால் எடுத்துக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு நான் பால் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு நான் பால் வச்சு எடுத்துருக்கேன். சரி இதில் ஊற்றிக்கலாம். பார்த்தீங்களா சவுண்டே வேறு மாதிரி கேட்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கலராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா அதில் லைட்டாக பால் இருக்குது. கொஞ்சமாக அந்த பால் அந்த டம்ளரில் கலக்கிட்டு ஊற்றிக்கலாம். லைட்டாக தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணோம். இது நல்லா இப்போ இது நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அப்போ வரைக்கும் நல்லா வேக விடணும்.
இது நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகி வரணும். பார்க்கவே அப்படியே ரொம்ப நல்லா இருக்கு, ரசமலாய் மாதிரி இருக்கு. இப்போ வந்து நல்லா வேகட்டும். நீங்கள் பார்த்தீங்களா ரைஸ் எப்படி வந்து கொதிக்குதுன்னு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக வந்து நம்ம பால் ஃபுல்லாக ட்ரை ஆகிடணும். இந்த பால்லேயும் வந்து அந்த கேரட் ஃபுல்லாக வேகணும். இது மாதிரி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஃபாஸ்ட் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. திருப்பி நல்லா கொஞ்சம் வேகட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி ட்ரை ஆகிருக்கு பாருங்கள் ரைஸ். இதில் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற அளவு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து இதோட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா இதோட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ணியும் இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி வந்து வரும். இது வந்து நல்லா வந்து ட்ரை ஆகணும். பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து சர்க்கரை வந்து கேரமல் ஆகிறது தான் வந்து இது. இப்போ வந்து இது வந்து நல்லா வந்து ட்ரை ஆகணும். இது ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 5 minutes ஆகும். இது நல்லா ட்ரை ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இது பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியுமா, அந்த ரோட்டுகளெல்லாம் காளான் கிரேவி மாதிரி இருப்பாங்களா அந்த மாதிரியே இருக்குது. இருந்தாலும் பார்க்க ஒரு டெம்ப்டிங்காக தான் இருக்குது. இப்போ வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து ஏலக்காய் தூள் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து இதில் ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் நான் வந்து லைட்டாக வந்து ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன், எனக்கு அவ்வளோக்கு ஃப்ளேவர் பிடிக்காது. உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதோட கலந்து விட்டுலாம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராகவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி திராட்சை வந்து எடுத்து போட்டுடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. எவ்வளோ கேரட் போட்டோம், ஆனால் வந்து நமக்கு வந்து இட்லியும் தான் கிடச்சிருக்கு. ஓகே, அவ்வளோதான் கைஸ், நம்ம கேரட் அல்வா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன். இது எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 minutes வந்து வச்சிடலாம். இது அச்சஸில் பார்க்க காளான் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து வாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் சொல்கிறேன். இப்போ வாங்க கைஸ், நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ரொம்ப சுடுது, ஆவியாக